பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 63:3-4. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. நம்முடைய உயிரை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய கிருபை நல்லதாம். அடுத்து சொல்றாரு, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அடுத்து சொல்றாரு, என் ஜீவனுள்ள மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா. இந்த கையெடுப்பு இயேசுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதாக பிதாவாகிய தேவன் இயேசுவை கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாக உயர்த்தினார். பணிந்து கொள்வதற்கு, வணங்குவதற்கு, போற்றுவதற்கு, புகழ்வதற்கு, உயர்த்துவதற்கு, பெருமை பாராட்டுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, மந்திரவாதிகிட்ட போயிடாதீங்க, மந்திரக்காரங்கிட்ட போயிடாதீங்க, சூனியக்காரங்கிட்ட போயிடாதீங்க. அந்த கோயில், இந்த கோயில், அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, இந்த அற்புதம் நடக்குதுன்னு போகாதீங்க. இயேசுவை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டு கதவை சாத்துங்க, முழங்கால் படிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க. இயேசுவே, என் ஜீவனுள்ள மட்டும் நம்மை துதிப்பேன், உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், வேற யாரையும் கையெடுக்க மாட்டேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, அந்நிய நாமத்தை என் நாவினால் உச்சரிக்க மாட்டேன். என்ன வைராக்கியம்! இன்னைக்கு நீங்களும் நான் அந்த வைராக்கியத்துக்குள்ள இருக்கணும். சும்மா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பது இல்லை. சிலர் நம்மளை தவறாய் வழி நடத்துகிறார்கள். நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஜோமனுங்க சரியா இல்லை. பாவத்தை விடணும், சாபத்தை விடணும், தவறான வாழ்க்கை விடணும், பொருளாசை விடணும், பண்ணாசை பெண்ணாசை விடணும். பார்த்தீங்களா, சிலருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பணம் 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 பணம், எதுக்கு எடுத்தாலும் பணம். நம்முடைய இயேசு ஒரு நாள் நியாயம் விசாரிப்பார். இவங்களெல்லாம் ஆண்டவர் சும்மா விட மாட்டார், நியாயம் விசாரிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு, என்னோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.